சரி ஓகே. ஸோ ஸ்கைப்பில் ஷேர் பண்ணியிருக்க அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்க. ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டவுன்லோட்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஆரக்கிள் எக்ஸி அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆரக்கிள் எக்ஸி வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்படி கேட்கும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து என்ன கொடுத்துருங்க அப்படின்னா எஸ் ஏன்னா இன்ஸ்டால் ஆக ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ தென் என்ன கொடுத்துருங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. தென் நெக்ஸ்ட். ஸோ இங்கே என்ன கேட்கும் அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்க அப்படின்னா அட்மின் அப்படின்ற பாஸ்வேர்டு யூஸ் பண்ணீங்க. ஓகேங்களா? ஸோ எந்த பாஸ்வேர்டு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அட்மின் அப்படின்றத யூஸ் பண்ணீங்க. ஓகேங்களா? ஸோ அதே பாஸ்வேர்டை அகைன் ஒன் டைம் டைப் பண்ணிங்க அட்மின். ஸோ என்ன கொடுத்துங்க அப்படின்னா நெக்ஸ்ட். ஓகேங்களா? இன்ஸ்டால். ஸோ இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ தென் ஃபைனல் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா விழா ஃபினிஷ். ஸோ அப்படி நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசரில் வந்து இப்படி ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும்.
ஸோ இப்படி உங்களுக்கு இன்கேஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படிலாம். ஸோ உங்களோட விண்டோஸில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கீழே அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ இருக்கும் ஆரக்கிள் ஓவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆரக்கிள் டேட்டாபேஸ் 10G எக்ஸ்பிரஸ் எடிஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்றா கோ டு டேட்டாபேஸ் ஹோம் பேஜ். இந்த கோ டு டேட்டாபேஸ் ஹோம் பேஜ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணால் கூட அது எங்கே ஓப்பன் ஆகிடும் அப்படின்னா, அது அப்படியே டிஃபால்ட்டாக வந்து எங்கே ஓப்பன் ஆகும்னா ஒரு ப்ரௌசர் வந்து என்ன ஆகும்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்படி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்க ஓகேங்களா. ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிட்டு ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு செட்டப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்தோன்னே என்ன யூசர் நேம் கொடுத்துருக்கோம்னா சிஸ் அப்படின்ற யூசர் நேம் கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதே சேம் பாஸ்வேர்டு நாங்கள் என்ன கொடுத்தோம் அப்படின்னா அட்மின். இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் வேறு பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா அந்த பாஸ்வேர்டு என்ன பண்ணிங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா லாகின். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு 4 இது ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸ் யூசர்ஸ் ஓகேங்களா. இந்த டேட்டாபேஸ் யூசர்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா ஹச்ஆர் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த ஹச்ஆர் கிளிக் பண்ணிங்க ஓகேங்களா. ஹச்ஆரை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு ஓகேங்களா. அதாவது அங்கே கொடுத்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட் யூஸராக லாகின் பண்ணுறது இங்கேயே ஒரு பாஸ்வேர்டு இருக்கும் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹச்ஆரை யூஸ் பண்ணி லாகின் பண்ணும்போது ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேயே அட்மினே கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. எனக்கு மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணான்னு தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு பார்த்தீங்களா. அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் வந்து லாக்ல வந்து என்ன மாற்றி விட்டுருங்க அப்படின்னா அன்லாக்டாக மாற்றிடுங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபிஐ கிளிக் பண்ணிடுங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கீழே இருக்க இந்த செக் ஆல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே டிக் ஆயிருக்கும் இல்லை. எல்லாத்தையுமே டிக் பண்ணிங்க இல்லை. டிக் பண்ணிட்டு என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஆல்டர் யூசர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஆல்டர் யூசர் கொடுத்துட்டு என்ன பண்ணிடுங்க அப்படின்னா லாக் அவுட் பண்ணிடுங்க. தென் இப்போ நியூவாக லாகின் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ லாகின்ல போய் ஓகேங்களா. ஸோ நம்ம எப்பவுமே எந்த யூசரை வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஹச்ஆர் அப்படின்ற யூசர் வச்சு ஒர்க் அவுட் பண்ணணும் ஓகேங்களா. சிஸ்ல வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அப்போ ஹச்ஆர் லாகின் பண்ணணும். ஹச்ஆர் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்மின். இப்போ என்ன பண்ணணும்னா லாகின் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கியூஎல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ எப்பயுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே சைஸ் மேக்ஸிமம் செட் பண்ணிங்க ஓகேங்களா. எதுக்காக அந்த டிஸ்பிளே அப்படின்னா கீழே எத்தனை ரோ ரிசல்ட்டில் வரணும் அப்படின்றது மேக்ஸிமம் சைஸ் ஓகேங்களா. 500,000 வச்சுக்கோங்களா. இப்போ போய் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேபிளாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம அதை செக் பண்ணி செலக்ட் ஆல் ஃப்ரம் ப்ரைஸ் அப்படின்னு அப்படின்னா ஸோ இப்படி எம்ப்ளாயிஸ் டேபிளுக்கு டேட்டாலாம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா செட்டப் பண்ணிட்டீங்கன்னா இருக்கும் ஓகே. ஸோ இதான பார்த்தீங்கன்னா அந்த டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் ஓகேங்களா.